விஷாரத் உத்ராதில் ஸ்ரீ சரவணா கைடு இது. விஷாரத் உத்ராத் இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, पेज 19 कवि परीक्षा देते हुए कविता का सारांश लिखिए स्वदेश प्रेम அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவி பரீட்சையை தேத்தே கவியை பற்றின இன்ஃபர்மேஷனையும் அதுக்கப்புறம் கவிதாவோடைய முழு எக்ஸ்ப்ளனேஷனையும் சாரான்ஷாக கொடுத்துருங்க. ஸ்வதேஷ் பிரேம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதையை அதோடைய சாராம்சத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. कवि परिचय स्वदेश प्रेम नामक यह कविता श्री राम नरेश त्रिपाठी का कविता है. आप कवि होने के साथ की बाल साहित्यकार आलोचक और नाटककार भी है. இது வந்து என்னென்னா, இந்த ஸ்வதேஷ் பிரேம் நாமக் அந்த பேருடைய இந்த கவிதா ஸ்ரீ ராம் நரேஷ் திரிபாட்டி அப்படிங்கிறவருடைய கவிதை. இது வந்து ஆப் கவி ஹோனே கி சாத் பால் சாகித்யக்கார். இந்த கவிஞர் வந்து பால சாகித்யக்கார், சைல்டு லிட்ரேச்சர் குழந்தை இலக்கியங்கள், அதுக்கப்புறம் ஆலோசக் ஒரு விமர்சகர், அதுக்கப்புறம் ஒரு நாடகக்காரர் மாதிரி இந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. உன்கி கவிதாவும் கே காந்திவாத் கி சாப் மில்தி ஏ. அவருடைய கவிதைகளில் காந்திவாதத்தோடைய காந்தி தத்துவங்கள் கொஞ்சம் வந்து கலந்து இருக்கும். कविता परिचय कवि भारत के युवकों से देश सेवा के लिए आगे आने की प्रार्थना करते, युवाओं के देश की इतिहास पर याद दिलाते हैं. கவி பாரத்தில் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட சொல்கிறாரு என்னென்னா, இந்த தேசத்தோடைய நீங்கள் இந்த தேசத்துக்கு சேவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு பிரார்த்தனா செஞ்சுக்கோங்க. யுவாவும் கே தேஷ்கே இத்திஹாஸ் யாத் திலாத்தி ஏ. நீங்கள் உங்களுடைய வீரத்தை பற்றி இந்த தேசத்தோட இதிகாசத்தில் அது வந்து பிரதிபலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவிதா கா சாரான்ஷ் கவி பாரத் கே யுவகோं से कहते ए. கவி பாரதத்தில் இருக்கிற இளைஞர்கள் கிட்ட சொல்கிறாரு, துமாரே பூர்வஜ் பிரதாபி ஏ. உங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப என்னென்னா, பிரதாபினா ஒரு பாப்புலர், ரொம்ப கௌரவமானவங்க, ரொம்ப வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு. துமாரே பூர்வஜ் பகுத் பிராப்தி தே. सूरज इसका साक्षी है, चांद यह जानता है. சூரியன் இதோடைய சாட்சி, சாந்துக்கு அதாவது நிலாவுக்கு இது வந்து நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு நல்லா தெரியுங்கிறாரு. துமாரே பூர்வஜோं के वैभव के बारे में तारा जानते हैं. உன்னுடைய முன்னோர்களுடைய கௌரவம் எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்குது. துமாரே பூர்வஜோ கே ஜய கீதோ கி யஹ் ஆகாஷ் பார்பர் சுன்சுகா. உன்னுடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே ஜெயகீதோ ஜெயிச்சிட்ட பிறகு பாடுற ஜெயகீதோ, சத்தியமேவ ஜெயத்தே, பாரத் மாதா கி ஜெய், அதெல்லாம் வந்து ஜெயிச்ச பிறகு பாடுற ஜெயம். அந்த ஜெயம்னா வெற்றியின் குறியீடாக பாடக்கூடியது. அந்த மாதிரி எப்போவுமே வெற்றியின் குறியீட்டை மட்டும்தான் பாடுவாங்க. யஹ் தேஷ் சுந்தர் முக்குட் ஜாஹ்யா சுஹா ஏ. உன்னுடைய தேசத்தை நீ ஒரு அழகான முகுடத்தால்னா மகுடத்தால் சஜாயனா அலங்கரிப்பு செய்யணும். யஹா உட்டானே வாலேக்கு ஜயா ஜாக்கர் சாரி திஷாவும் கே குஞ்சுதே ஏ. இங்கே எழும்பப்படுற ஜெயகர், உட்னே வாலேனா எழுப்பக்கூடிய, ஜெயகர்னா அந்த ஜெய ஒலிகள், அதாவது நம்ம ஜெயிச்சிட்ட பிறகு எழுப்பக்கூடிய ஒலிகள், பாரத் மாதா கி ஜெய், அதை தான். அது வந்து சாரி திஷாவும் 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா திசைகளையும் குஞ்சுதே ஏ எதிரொலிக்கும். யஹா கொய் விமான் உத்ரா கர்த்தே ஏ. அதனால் இங்கே எல்லாருக்கும் அதை பற்றி தெரியுங்கிறாங்க. துமாரே பூர்வஜோ கே ஜஹோ கி சமுத்திர அந்நிய தேசம் தக் லே ஜாத்தே ஏ. உன்னுடைய முன்னோர்களுக்கு தெரியும், சமுத்திரத்தில் அந்நிய தேசம் தக் லே ஜாத்தே ஏ.
சமுத்திரம் அந்நிய தேசம், ஒரு அந்நிய வேற ஒரு தேசம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. யஹ் நதியோ துமாரே பூர்வஜோ கா யஷ் சாட்சி ஏ, இந்த நதிகள் உன்னுடைய முன்னோர்களுடைய பெருமை, கௌரவத்து, புகழ் எல்லாத்துக்கும் சாட்சி. யதி तुम इन नदियों के किनारे पर डुडोंगों के अपने पूर्वजों के पंद चिन्ह पा सकते हो. நீ இந்த நதி கே கினாரேனா ரிவர் பேங்க், இந்த ரிவர் பேங்க்கில் நீ வந்து போய் தேடிப்பார் உன்னுடைய பூர்வஜம், உன்னுடைய முன்னோர்களுடைய பாத சின்னங்கள், பாத ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும், அதை நீ பாரு. ஹே யுவகோ தும் ஏசா மகான் பூர்வஜ் கே வம்ச ஹோ. நீ இளைஞர்களே, நீ எப்படியாப்பட்ட ஒரு மகான் முன்னோர்களை நீங்கள் வந்து எப்படியோ இருந்த பெரிய மகான்களை பூர்வஜோவாக வச்சிருப்பீங்க, அது உங்களுக்கே தெரியாதுங்கிறார். தும் உன்கே மான் கி ரக்ஷக்கு ஓ, அது அவங்க ரொம்ப மகான்களாக இருந்ததுனால அது உன்னுடைய மானத்தை காக்குது அப்படின்னு சொல்கிறார். யஹ் கோதி வஹ் வைபவ் சப் துமாரி பைத்ரூக் சம்பத்தி ஏ, இது கோட்டி வஹ் வைபவ் கா துமாரி பைத்ரீக் சம்பத்தி ஏ, இது உன்னுடைய கௌரவம், உன்னோட கோதி வஹ், இது எல்லாத்துக்கும் நீ வந்து பைத்தூக் சம்பத்தி பண்ணணும். இதை நீ வந்து எப்படி வந்து ஈடு கட்ட போகிற. தும் இஸ் சம்பத்தி கோ தியாகோகே, என்ன நீ இந்த மாதிரி கைமாறுக்கெல்லாம் நீ தியாகம் பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. பூம்ரேகா மே பட்னே வாலே தேஷோ கி கர்மி ஜாயா பட்டி ஏ, பூம்ரேகானா ஈக்வேட்டர் படுற இடங்கள், அதாவது ஈக்வேட்டர் படுற தேசங்கள் ரொம்பவே சூடாக இருக்கும். வஹாக்கே லோக் ஆஃப்தே ஜீவன் யாப்பன் கர்த்தே ஏ, அங்கே இருக்கிற லோகஸ் அதாவது பீப்புள்ஸ் ஹாஃப்தே ஜீவன் யாப்பன் கர்த்தே தே, அந்த சூட்டை தாங்கிக்கிட்டு வந்து அவங்களுடைய ஜீவனை வந்து அங்கே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூட்டை தாங்கிக்கிட்ட அந்த ஜீவனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வே அப்பனி மாத்ருபூமி கே சாகத்தே ஏ, அவங்க ஏன் அந்த சூட்டை வந்து பொறுத்துக்கிட்டு அவங்க வந்து அங்கே வாழறாங்கன்னா, ஏனெனில் அவர்களுடைய மாத்ருபூமி தாய் நாட்டை நேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. துருவ பிரதேஷோ கி பர்ஃப் ஜமி ஜஹதி ஏ, துருவ பிரதேசங்களில் அந்த பனி வந்து எப்போவுமே கொட்டிக்கிட்டே இருக்கும், அதனால நல்லா சில்லுன்னு இருக்கும். அந்தேரா சாயா ரக்தே, அங்கே எப்போவுமே வந்து நிழல், அதாவது அந்த கருப்பினுடைய நிழல், அந்த வெளிச்சமே இருக்காது. வஹாங்கோ அங்கே இருக்கிற காம்தே ஜீவன் பிதாத்தே ஏ, அங்கே இருக்கிற மக்கள் காம்தே அந்த குளிரை தாங்கிக்கிட்டு அங்கே அவங்களுடைய ஜீவனை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை அங்கே வந்து சிறப்பாக வாழறாங்க. அவங்களும் வேபி அப்பனி மாத்ருபூமி கே பியார் கர்த்தே தே, அவங்களும் அவங்களுடைய மதர் டங், அதாவது அந்த மாத்ருபூமி, இந்த ஜன்மபூமி, பிறந்த நாடு, தாய் நாடு, அதை வந்து லவ் பண்ணுறாங்க. வே அப்பனி மாத்ருபூமி கே லியே ஜான் பி தேத்தே ஏ, அவங்களுடைய தாய்நாட்டிற்காக உயிரையும் தருவார்கள். துமாரே தேஷ் கி பிராகிருதிக் உபாதையோ நஹி ஏ ஆப்தயா நஹி ஏ, உன்னுடைய தேசத்தில் இந்த இயற்கை பேரிடர்கள், இயற்கை பேரழிவுகள் கிடையாது. துமாரி பூமி ஸ்வர்க் கி சமான் ஹே, பராபர்னா சமமானது. உன்னுடைய தாய்நாடு பூமி ஸ்வர்க்கத்துக்கு சமமானது. யஹா சுக்க ஒரு வைபவ்கே வாசு ஏ, இங்கே சுகமும் அதாவது நல்லதும் வைபவம் கொண்டாட்டமும் தான் எப்போவுமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பாக்யக்கே காரன் துமாரா ஜன்ம யஹா உவா ஏ, உன்னுடைய பாகியம், நீ செஞ்ச பாகியத்தோடைய காரணத்தினால தான் உன்னுடைய பிறப்பு இந்த தாய்நாட்டில் வந்து நடந்தது. வஹாங்கோ
அன்னு காக்கர் இங்கே விளைஞ்ச சாப்பாடை நீ சாப்பிட்டு और पानी का जल पीकर यहाँ का जल पीकर तुम बड़ा होते ए நீ இங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இங்கே இருக்கிற தண்ணியை குடிச்சு நீ பெரியவனா ஆயிருக்க. தும் கைசே அப்னே தேஷ் கி தஜ் சக்கோங்கே நீ இந்த தேசத்துக்காக என்ன பண்ண போற? ஜப் தக் தும் ஜீவன் ரஹ்தே ஏ தப் தக் தும் इसे देश के गौरव का ऊंचा रखना चाहिए. உன்னுடைய உயிர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ உன்னுடைய தாய்நாட்டுடைய பெருமையையும் அந்த கௌரவத்தையும் தான் நீ வந்து மேன்மைப்படுத்தணும், அதுக்கு தான் நீ ஆசைப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் ஏ தக் ஏக் பூண்ட் கூன் எப்போ உன்னுடைய உடம்புல ஒரு துளி ரத்தம் இருக்கோ बाफी रहता कि तब तक तुम दिन वचन मत बोलो. நீ இந்த உன்னுடைய மாத்ருபூமி உன்னுடைய நீ பிறந்த இந்த நாட்டை பற்றி தப்பாக பேசாத. தும்ஹே மிருத்யு கா பயா கி ஹோனா நஹி சாயே நீ உன்னுடைய சாவிற்கு பயப்படாத. கவி பாரத் கோ யுவகோ கே கஹதே ஏ கவி இந்த பாரத நாட்டினுடைய இளைஞர்கள் கிட்ட சொல்கிறாரு கி தும் நிடர் ஹோக்கர் மிருத்யுக்கா சமான்னா கரோ நீ எப்போ நீ தைரியமாக இருக்கணும் உன்னுடைய சாவனை எதிர்கொள்ளுறதுக்கு. மிருத்யுக்கோ ஜீவோக்கோ ஆறாம் குருஹ மிருத்யு ஜீவனுடைய உயிருடைய ஒரு ரெஸ்ட்டு, ஆறாம்னா ரெஸ்ட்டு, குருஹனா வீடு, ஒரு ரெஸ்ட் எடுக்கிற வீடு மாதிரி இடம் மாதிரி. வஹா சப் ஆறாம் மில்தா அங்கே நம்மளுடைய உயிருக்கு ஜீவனுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குது. जीव वहाँ थोड़ी देर आराम करके नया जीवन पाकर लौटता था. ஜீவ் அந்த உயிர் பழைய உடலை விட்டுட்டு திருப்பியும் அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் ஒரு புதிய ஜீவனை எடுக்குது. மிருத்யு ஏக் நதி மிருத்யு அதாவது சாவு ஒரு நதி மாதிரி. கிஷம் கர்னேக்கே பாத் உசி நதி கா நஹாத்தே நீ அந்த நதியில் குளிக்கின்றாய். पुराने शरीर को वहाँ छोड़कर नया शरीर पाकर जीव वहाँ से लौटता நீ அந்த நதியில் குளிக்கும் பொழுது உன்னுடைய பழைய உடலை அந்த நதியில் விட்டுவிட்டு நீ உன்னுடைய ஜீவனை ஒரு புது உடலில் செலுத்துகின்றாய். जो प्रेम आत्म त्याग की तृप्त होता वह प्रेम सच्चा எந்த ஒரு ஆத்மா தன்னுடைய தாய்நாட்டிற்காக தன்னுடைய உயிரை தந்து அந்த தியாகம் செய்தோ அந்த ஆத்மா திருப்தியாக இருக்கும். அதாவது மிருத்யுவுக்கு பயப்படாமல் சாவிற்கு பயப்படாமல் அந்த சாவை கொண்டு இருக்கிற ஆத்மா திருப்தோத்தா சந்தோஷப்படுகிறது. அந்த தியாகம் நல்ல தியாகம். ஜோ பிரேம் தியாக के लिए तैयार नहीं रखता वह निष्प्राण எந்த ஒரு பிரேம் எந்த ஒரு உயிர் தியாகத்துக்கு தயாராக இல்லையோ அது வேஸ்ட், அது எதற்கும் உதவாதது. तुम देश प्रेम के लिए प्राण की भी त्यागनों के तैयार रहो. देश प्रेम एक पुण्य क्षेत्र தேசத்தோடைய தியாகம் அந்த தேசம் ஒரு புண்ணிய கஷேத்திரம். இது ஒரு புண்ணியத்தால் நிறைந்த ஒரு இடம். यह क्षेत्र शुद्धता और आसीम त्याग की सजायता रखता இது இந்த தேசம் இந்த க்ஷேத்திரம் இந்த இடம் சுத்தமானதும் நல்ல தியாகங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடமாகவும் ஆகும். தேஷ் பிரேம் கி காரண் ஆத்மா கா விகாஸ் ஹோத்தா தேசத்தோடைய அந்த தியாகத்தினுடைய அன்பின் அந்த தேசத்து மேல் உள்ள பற்று அந்த அன்பின் பிரேம்னா பற்று உடைய காரணத்தினால உன்னுடைய ஆத்மா விகாஸ் ஹோத்தா உன்னுடைய ஆத்மா திருப்தி அடையுது. உசே மனுஷியதாக்கி விகாசித்து ஓத்தி அங்கே மனுஷர்களோட மனுஷன் அந்த பீப்புளுடைய ஜென்முக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. விசேஷத்தா கவிதா ஹர் ஏக் शब्द देशभक्ति का सना இந்த கவிதா
இந்த கவிதா எழுதப்பட்ட ஒரு ஒரு சொல்லும் தேசபக்தியை கூறுகிறது. அந்த தேசபக்தி இதை படிக்கும்போது இதில் இருக்கிற ஒரு ஒரு சொல்லும் அந்த தேசபக்தியை தான் குறிப்பிடுது. அது அதை தான் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுதுங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். சலானா நிறைந்திருக்கிறது. இந்த கவிதையில் உள்ள ஒரு ஒரு சொற்களிலும் தேசபக்தி நிறைந்திருக்கிறது. கவிதா பட்கர் हमारी தேஷ்பக்தி கே 100 गुना बढ़ जाती है. இந்த கவிதாவை படிச்சுட்டு நம்மளுடைய தேசபக்தியில் எனக்கு இருக்கிற, அதாவது இந்த கவிதாவை நான் படித்தேன்னா நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளற தேசபக்தி, அந்த பேட்ரியாட்டிசம் 100 குணங்களாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.